மக்களே 186வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்ல சாஞ்சி உசப்பு வந்துட்டாங்க நம்ம நாமியை காப்பாத்துறதுக்காண்டி. ஆனா சாஞ்சி ஒரு கிக் பண்றான் உசப்ப நாமி பக்கத்துல தள்ளி விட்டு அவங்கள ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு அவன் வந்து உள்ள மாட்டிக்கிட்டான். ஆனா சிகரெட்ல லைட் பத்த வச்சு நம்மளால மாசா நிக்கான், அப்படியே சாயிரான். இதுக்காண்டி நீ அவஸ்தைப்படுவேன்னு சொல்றான். சொல்லிட்டு சாஞ்சிரே செஞ்சுட்டான். என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் எனரு அப்படியே ஷாக் ஆகுறான். டேய் நீ அப்படி என்னத்தடா பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா சாஞ்சி ஒண்ணு சும்மா இல்ல, உள்ள இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். அதனால அந்த கப்பலை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கி. என்னோட கப்பல் நீ என்னடா பண்ண, என்னோட ஆர்க்கை என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சடனா ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். லைட்னிங் பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா திரும்பி யாரா கட்டுறாங்க, நம்ம உசப்பா தான் காட்டுறாங்க. அவ ஒன்னும் கீழே உழல, காலில் வந்து இது மாட்டி இருந்தாம்ல அது மேல மிதிச்சு மேல வந்துகிட்டு இருக்கான். அப்பாடா இவன் போயிட்டானான்னு சொல்லிட்டு மேல வந்து நின்னுட்டு இருக்கான். கவலைப்படாடா நாமி வந்து சேஃபா கிளவுட்ல இறங்கிட்டாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சாஞ்சியை தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். கரெக்டான ஐலண்ட் கிளவுட்ல தான் குளிக்கணும்டா, பார்த்து குதிடான்னு சொல்லிட்டு உசப் அவனுக்கே பாத்துக்கிட்டு இருக்கான். உசப் ஹோப்பிங் சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு போறான். லைட்டா போனா மரத்துக்கு மேல போய் உள்ள போறான். டேய் நான் குதிச்சுட்டேன்டா ஆனா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் செதறிட்டான். விழுந்தவனா நம்ம செத்து போவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி தரைக்கு போறான். தரைக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. கயிறு வேற அதுல மாட்டிக்கிட்டு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஹூக்க அன்ஹூக் பண்ணாம விட்டான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹூக்கோ ஒரு வழியா உடஞ்சிருச்சு. மேல இருந்து திரும்பி ஐலண்ட் கிளவுடுக்குள்ளே வந்து விழுந்துட்டான். ஒரு வழியா உசப் வந்து சாஞ்சியை காப்பாத்திட்டு வேற லெவல வந்து நின்னுகிட்டு இருக்கான். பட நாமியோட குரல் கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒண்ணு வேகமா வரா. சாஞ்சி நீ நல்லா இருக்கேடா, உன்னை பத்தி நான் கவலைப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. சாஞ்சி பேச்சு மூச்சு இல்லாமலே கிடக்கான். நாமி என்னை காப்பாத்தினால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். உசப் ஒரு வழியா புடிச்சு இழுக்க பார்த்தா வெளியே வரவே மாட்டேக்கான். உசப்போ ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டான். வெளியே வாடா ஏன்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு காலை புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் அந்த கப்பலோ உள்ள இருக்க பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே கீற ஆரம்பிச்சிருச்சு. லூசி ஆளு என்னத்தடா பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கியர் எல்லாம் சுத்தாம அப்படி லாக் ஆகி போய் இருக்கு. ஏகப்பட்ட இடத்த உடச்சு வச்சிருக்காங்க. கப்பல் அவ்வளவு ஈஸியெல்லாம் அடிச்சு நொறுக்க முடியாடா, இதை நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காம. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கியர் சுத்தாம இருக்கு, அது பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னதான் எலக்ட்ரிசிட்டி பவர் மூலியமா ரன் ஆகட்டினாலும் 200 ஜெட் ஆயில கீழே வச்சிருக்கேன்டா, அது மூலியமா இது பறக்கும், அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜெட் ஆயில் மூலியமா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வானத்துல பறந்துகிட்டே இருக்கு. என்ன ட்ரை பண்ணாலும் என்னோட வண்டி ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான். சடனா கியரை பிடிச்சி தள்ளுதான். சடனா எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி நார்மல் ஆக்கிட்டான். எப்படினாலும் இந்த நிலம் அழிய போட, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். சரியும் பண்ணிட்டான். நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா, டே நான் இதை கீழே இருந்து இந்த வேற பார்க்க தான்டா செஞ்சேன். ஆனா அந்த வேறு இப்பவும் அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை இந்த வேறு தான் மேல வர வளர்ந்து போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. பழமையான இடம் இங்கதான் இருக்கும்னு நினைக்கேன்னு சொல்றா. என்னது பழமையான இடமா, அப்பனா சிட்டி ஆஃப் கோல்டு இங்கேயா இருக்குன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா தங்கத்தையும் இங்க இருந்து தாண்டா எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. இப்ப ஜோரோவும் மத்தவங்களும் இங்கதான் இருப்பாங்க, ஆனா இது கீழே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கிட்டவே முடியலன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த கிளவுடுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு, இங்க இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் சொல்றான் உசப். ஆமாடா அந்த ஐலண்டை விட்டு முதல்ல நம்ம கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஆமான்னு சொல்றான் உசப்பும். இந்த ஸ்கைப்பியால எந்த சேஃப் பிளேஸுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி நம்ம லூஃபியை கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தங்க பந்தை எடுத்துக்கிட்டு அனல் வாத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வேறே வேற மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு. ஆயிஷாவோ தரதரன்னு எடுத்துட்டு வரா. இந்த பந்தோ சுத்திக்கிட்டு போகுது. ஒரு பக்கம் லூஃபி பார்த்து போன்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. என்னன்னு பார்த்தா அந்த பந்து பம்பரமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கு. கம் ஹூக்குன்னு சொல்றான். சடனா கையை யூஸ் பண்ணி பிடிக்கலான்னு பாக்குறான். ஆனா அதெல்லாம் முடியவே மாட்டுக்கு. எல்லா இடத்தையும் உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். டே என்னோட ஹோம் டவுன்டா, அதை ஏன்டா உடைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆயிஷா கத்திக்கிட்டு இருக்கா. அவனோ ஜெட்டு மாதிரி உருண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கான். அடுத்த சீனை என்னரோ காட்டுறாங்க. வெளியே வந்து பாக்குறான். அப்பாடா திரும்பி எல்லா கிளவுடும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சேஃபா தான் போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இந்த இடத்த கொஞ்சமா உடச்சிட்டானுங்க, ஆனா இப்ப என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாவும் சொல்லிட்டு என்னரோ பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி உருண்டு புரண்டு அப்படியே ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். ரோபின் சோரோ சாப்பர்லாம் இங்க தானே இருந்தாங்க, எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி இப்ப எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே இங்க இருந்து போயிருப்பாங்கன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. உடனே லூஃபி சொல்றான், கண்டிப்பா ரோபின் தான் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போயிருப்பா, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காம. அப்படி அந்த தங்க பந்து இழுத்துக்கிட்டே போறான். ஆனா ஆயிஷா அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. பார்த்தா ரோபின் சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. ரோபின் சொல்லிருப்பா, நம்ம மட்டும் ஸ்கைப்பியாக்கு எதுவுமே பண்ணலனா ஸ்கைப்பியாவே இல்லாம அழிஞ்சிரும் சொல்லிருப்பா அவா. ஊரே அழிய போதுன்னு சொல்லிருப்பான் அவா. என்னது என்னோட சொந்த ஊர் அழிய போதான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் சொந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்க எல்லாமே அழிய போகுது, இங்க எதுவுமே இனிமேல் இருக்க போறதுன்னு சொல்லிருப்பா ரோபின். உடனே ஆயிஷா அழுதுகிட்டு இருக்கா. லூஃபின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஆயிஷான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மொத்த ஸ்கைப்பியாவுமே அழிய போதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிக்கா. ஆறதாரே அழுவுதா. நம்ம ஆளுக்கு அழுதாலே பிடிக்காது, அது ஃப்ரெண்ட்ஸா வேற ஆயிட்டா ஆயிஷா. நினைச்சானே தெரியல டென்ஷன் ஆயிட்டான். நம்மளும் வேறு மேல ஏறி நடந்து வேகமா போய்கிட்டு இருக்கான். 2 பேரை தூக்கிட்டு வர போறான். தங்க பந்தையும் இழுத்துக்கிட்டு போறான். அவன் பைப்பரும் மத்தவங்களும் மேலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். நம்மளும் டென்ஷன் ஆயிட்டான். ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அடுத்த சீன் ரோபினை கட்டுறாங்க. என்னதான் நடக்கு, இந்த வானத்துல வர இந்த கப்பல் பறந்துகிட்டு இருக்கு, நாமிக்கும் மத்தவங்களும் எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் வர முழிச்சுக்கிட்டு
இருக்கா. கப்பல்ல ஏறி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. இங்கேயோ லூஃபி ஜெட் மாதிரி வாரான், கிளவுடுக்குள்ள ஏறி வந்துட்டான். அவன் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வாரான். டேய் லூஃபி நிப்பாட்றா அங்கதான்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோபின் சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ரோபின் இந்த 2 பேரையும் புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு வீசுறான். சடனா பாஞ்சு போறாங்க. நம்மளும் வேற லெவலா இதை போடுறா. அவ டெக்னிக்க போட்டு 2 பேரையும் காப்பாத்துறாவா. சுத்துல பந்து அப்படியே கீழே வந்து நிப்பாட்டு சொல்லிட்டு அவனே பிடிச்சி ஸ்டக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் கையில என்னடா தங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கோல்டன் பெல் வந்து இந்த டாப் ஆஃப் த வைன்ல தானே இருக்கு, அப்படிதானே சொன்னேன். என்னரும் அதை தேடி தானே போறான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹேண்ட் பெல் கண்டிப்பா அந்த பெரிய பெல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா மேலதான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். சரி நான் போறேன்னு சொல்லிட்டு நம்மளும் மதில் மேல ஏற மாதிரி வேகமா போய்கிட்டு இருக்கான். உன்ன ரோபின் ஆயிஷாட்ட பேச ஆரம்பிக்கா. லேடி எங்களோட நேவிகேட்டரை பாத்தியா, நாமியா அவ அந்த கப்பல்ல தான் இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. எனக்கு ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் எனக்கு வேற கேட்கலன்னு சொல்ற ஆயிஷா. பார்த்தா இங்க ஒரு பக்கம் நாமி ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கா. டே அந்த தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நேவிகேட்டர் வந்துட்டா லாங் நோஸ் குக்கு எல்லாருமே ஒன்னாதான் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். இன்ன வரைக்கும் அவங்கள ஃப்ரெண்டாவே பாக்கல. ஐசான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நாமின்னு சொல்லிட்டு ஐசா குதிச்சுக்கிட்டு வரா. உசப் பாக்குறான். என்னடா ஜோரோ சோப்பர் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உசப் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கத்திக்கிட்டு இருக்கா. லூஃபி வந்து என்னரு அடிச்சு நொறுக்க போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் ஐசா. லூஃபி எங்க போனானா, லூஃபி ஒன்ன தேடிதான் போனா, அந்த வைனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஆனா நீ தப்பிச்சு வந்தது அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஐசா. அவனை மிஸ் பண்ணிட்டமான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் இப்பதான் போனான்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். என்னடா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, நம்மளே இங்கிருந்து தப்பிக்கணுமே, என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் வேற மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். வேவரை தூக்கிட்டு போக போறேன், நான் லூஃபியை போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காம எப்படியாச்சும் மேரி கப்பல்ல ஏறி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. அம்மால ஜெட்டு மாதிரி மேல ஏறி ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த ஷிப் வர என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு இருடா என்னொரு நான் வாரன்னு சொல்லிட்டு நம்மளும் வானத்துல ஏறி போய்க்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க அப்படியே ஒரு பக்கம் கப்பலை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா மக்கள் எல்லாருமே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் சாண்டியன்ஸ் மக்களை காட்டுறாங்க. எல்லாருமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. என்னாச்சு இங்க நின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சீஃப் கேக்குறாரு. என்னோட பொண்ணு ஆயிஷா இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இன்னமா வரலன்னு சொல்லிட்டு சீஃப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னோட நம்பிக்கை என்னன்னா வாரியர் கூட தான் யாரு கூடயாச்சும் இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சீஃப். இப்ப நம்ம வாரியர் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சீஃப். சடனா இங்க ஐலண்டா தான் கட்டுறாங்க. எல்லா மக்களும் தப்பிச்சு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கமாண்டர் எல்லா மக்களையும் காப்பாத்தி கூட்டு போறான். டயலை யூஸ் பண்ணி இங்க இருந்து வேகமா போங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க கமாண்டர். கோனி சொன்னதான் யோசிச்சு பாக்குறாரு. எல்லாருமே இந்த கிளவுடோட எண்டுக்கு போயிட்டு ப்ளூசிக்கு தப்பிச்சு போயிருங்க, என்னரு உங்களை கொல்ல ட்ரை பண்றான்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு அவரு. 6 வருஷமா என்னொரு இங்கதான் இருக்கான். இது வரைக்கும் அவன் நம்மளுக்கு கருணை காமிச்சிருப்பானா, அப்படி காமிச்சதே இல்ல. அவனால நம்ம நம்பினது போதும் சொல்லிக்கிட்டு இருக்கா கோனிஸ். எது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம், கண்ணை மூட வேண்டாம், ரியாலிட்டியை நோக்கி நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கோனிஸ். இருந்துகிட்டு தான் உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அதனால எல்லாருமே இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்திருப்பா. அதை எல்லாத்தையும் அவர் யோசிச்சு பாக்குறாரு. இத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் இருக்காரு. இன்னும் பாதி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே அங்க இருந்து ப்ளூசிக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அந்த அமேசான் பாட்டி அங்கதான் இருக்கா. நீங்க எல்லாருமே இங்க இருந்து போகணும்னா 2 பில்லியன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பாட்டி. அமேசான் சீக்கிரம் கப்பல்ல இறங்க, நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா, சம்பந்தமே இல்லாம. இடமே அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க மக்கள்லாம். ஆனா அவங்க பாட்டுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மேரி கப்பலை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கோனிஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா ப்ளூசி மக்கள் இங்க வருவாங்க, அவங்கள காப்பாத்தி கிளவுடோட எண்டுல போய் நம்ம விட்டுறோம்னு சொல்லிட்டு கோனிஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காத்து அப்படியே ஸ்டாப் ஆகுது, எதுவுமே ஆகல. என்ன இந்த காத்து நின்றுச்சுன்னு சொல்லிட்டு கோனிஸ் அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா குட்டி குட்டியா இடி இடிக்க ஆரம்பிக்க. என்னன்னு பார்த்தா சடனா இடி உழுது. பார்த்தா மரம் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே என்னரு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் ஓடுங்கடா சொல்றான். என்னரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ வந்துருச்சுடா, எல்லாரும் கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பவரை போட ஆரம்பிக்க போறான் அவன். மாமா ராகான்னு சொல்றான் அவன். எலக்ட்ரிக் பவரை ஒவ்வொரு இடத்துலயே போடுதான். எல்லாட்டமே வெடிச்சு செதறது. மக்கள் எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்றான். டேய் நம்ம எல்லாம் சாக போறோமா, எல்லாரும் வந்து போர்ட்டை நோக்கி போங்கடா, ஹார்பர்ல இருந்து நம்ம தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா சாண்டியன் சொல்றான். சீஃப் வாங்க போட்ல இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கிரேட் வாரியர் கால்கரோன்னு சொல்லிட்டு அவர் நின்னுக்கிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க கால்கரார் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. இவனோ ஒரு பக்கம் இடிய போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எல்லா இடமே வெடிச்சு செதறது. வெடிச்சு அடுத்த செகண்டே வைப்பர் வந்து ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா வெடி வந்து உழுது, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாமி நின்னுக்கிட்டு இருக்கா. நம்ம லூஃபி எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டு போகணும், தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. நீ போயிட்டு வான்னு சொல்றான். ஒரு பக்கம் உசப் அவ ஜெட்டு மாதிரி மேல ஏறி போய்கிட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வைப்பர் எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வைப்பர் எந்திரிக்க. அடுத்த சீனே யாரும் எந்திரிக்காங்கன்னா ஓல்டு மனு எந்திரிக்காங்க, ஜோரோ எந்திரிக்காங்க. எல்லாருமே கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. நடக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான்.
ஆனா ஓல்டுமேன் சொல்றாரு என்னரு உன் வேலையை நீ காட்ட ஆரம்பிச்சியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா சாஞ்சிக்கு சோப்பருக்கு பேச்சு முச்சே வரல, பேரே சாஞ்சே தான் கிடக்கு. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரோபின். ஆனா இடி உழுந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கமும். எதிரிய லூஃபியால கூட பிடிக்க முடியாது, இந்த இடமே அழிய போகுது, எப்படியாச்சும் நம்ம லூஃபியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நாமி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. இங்க மரகமான்னு சொல்லிட்டு உன்னை போட்டு விட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வியூ பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் அவன். ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு வரான், டேய் என்ன செஞ்சாலும் நீ தப்பிக்க முடியாடா, உன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான் லூஃபி. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.